ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து 2 காயில்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி காயில், நெக்ஸ்ட்டு வந்து செகண்டரி காயில். இப்போ ப்ரைமரி காயிலில் ஏசி கரண்ட்டை அப்ளை பண்ணுறோம். ஏசி கரண்ட்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட், தட் மீன்ஸ் சேஞ்சிங் கரண்ட். இப்போ இந்த கரண்ட்டு வந்து காயிலில் பாஸ் பண்ணும்போது பக்கத்தில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச், அந்த ரவுண்டாக சேஞ்ச் ஆகிறது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அப்போது Faraday's law according to electromagnetic induction, whenever there is change in magnetic flux, EMF is induced. சேம் காயிலில் இன்டியூஸ் பண்ணோம், நெய்பரிங் காயிலில் இன்டியூஸ் பண்ணோம். இது வந்து செகண்டரி காயில். ப்ரைமரி காயிலில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது செகண்டரி காயிலில் இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகுது. இது வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன். ஆன் that principle only transformer is working on. அப்போது வந்து ப்ரைமரி காயிலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது we can get to the secondary coil. The EMF value is depending upon number of turns, how much EMF we are applied in primary, how many number of turns present primary and secondary, and also how much current is passing. ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜை மாற்றுறதுக்கு. அது மாதிரி லோ கரண்ட்டை ஹை கரண்ட், இல்லைனா ஹை கரண்ட் லோ கரண்ட், ஹை வோல்டேஜை லோவாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன். ஸ்டெப் அப்பில் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி காயில் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்டெப் டவுனில் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி வந்து லோவாக இருக்கும்.